அழைத்தோம் குருகுலமே வருக. மங்கள அஞ்சலி எடுத்தும்மை அழைத்தோம் இறை மக்களே வருக. திருப்படி செலுத்திட வருகவென்றழைத்தோம் திருப்படி கண்டிட வருகவென்றழைத்தோம் குருகுலமே வருக. இறை மக்களே வருக. அதனைத் தொடர்ந்து பெற்ற அருளை தியானிக்கும் விதமாக இரண்டாம் திரியை ஏற்ற நமது பங்கு தந்தை அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக பெற்று தியானித்த அருளை பகிரும் விதமாக மூன்றாம் திரியை ஏற்ற பங்கு பேரவை துணைத் தலைவரை அன்போடு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இருளை அகற்றி அருள் என்னும் ஒளியை பெறும் விதமாக நான்காம் திரியை ஏற்ற பங்கு பேரவை செயலாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இறுதியாக பெற்ற அருளை வாழ்விக்கும் விதமாக இந்த ஐந்தாம் திரியை ஏற்ற சமுதாய துணைத் தலைவர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நமக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாள். காரணம், நமது ஆலய பெருவிழாவை ஒரே குடும்பமாக சேர்ந்து நம் அன்னைக்கும் நம் சூசை தந்தைக்கும் விழா எடுக்க இருக்கிறோம். இதோ இந்த முதல் நாளிலே நம் அன்னையினுடைய கொடியை அர்ச்சித்து கொடியேற்றி நாம் இப்பொழுது அவருடைய ஆசிரை பெற்ற வந்திருக்கிறோம். இந்த முதல் நாளிலே அன்னை மரியாள் அருள் மிக பெற்றவள் என்ற ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமக்கு ஏற்கனவே பலமுறை நாம் சொல்லியிருக்கிறோம், அன்னை மரியாள் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தந்தை கடவுளால் முன்குறித்து வைக்கப்பட்டவர். இவரின் மூலமாகத்தான் மீட்பர் பிறக்கப் போகிறார் என்பது தந்தை கடவுளுடைய திருவுளம். அது நமக்கு காலங்கள் வேறுபட்டு இருக்கலாம், அல்லது அதனுடைய செயல்பாடு. தந்தை கடவுள் சொன்ன வார்த்தை கபிரியேல் தூதர் மூலமாக அருள் நிறைந்தவளே வாழ்க என்பது. மகன் இதோ உன் தாய் என்று அவருக்கு நற்சான்றிதழ் கொடுத்தார். தூய ஆவியார் எலிசபெத் அம்மாளின் மூலமாக என் ஆண்டவனின் தாய் என்று சொல்லப்பட்டவர். இவ்வாறாக மூவரு கடவுளால் போற்ற பெற்று நற்சான்றிதழ் கொடுக்கப்பட்டு நமக்கெல்லாம் அவருடைய மகன் மூலமாக அன்னையாக தாயாக கொடுக்கப்பட்டவர். அந்த தாயை நாம் வாழ்த்தி வணங்க இதோ முதல் நாளிலே நாம் வந்திருக்கின்றோம். அப்படி இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அவரிடத்தில் வருகின்ற பொழுது மூவரு கடவுளால் வாக்களிக்கப்பட்ட, நமக்கெல்லாம் தாயாக வாக்களிக்கப்பட்ட அவர் என்றுமே நம்மை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இதோ இந்த முதல் நாளிலே நாம் நம் அன்னையிடத்திலே நாம் ஜெபிப்போம். அவருக்கு ஏற்ற அவர் பெற்ற அந்த பாக்கியத்தை நாமும் பெற அவருடைய திருமகனிடத்திலே பரிந்து பேச இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த நாளிலே நமக்கு இந்த முதல் நாளில் கொடியேற்றி இந்த திருப்பலியை ஆற்றி ஆண்டவருடைய ஆசிரை பெற்று தர வந்திருப்பவர்
நமது மண்ணின் மைந்தர் பேரருள் பணி முனைவர் ஏ மங்கள டேவிட் தாளாளர் புனித சூசையப்பர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வேப்பூர் அவர்களை நாம் கரவொலி எழுப்பி வருக வருக என்று நாம் வாஞ்சையோடு அன்போடு பாசத்தோடு வரவேற்போம். அதேபோன்று இன்றைய நாளை சிறப்பிக்கின்ற பங்கு பேரவை ஊர் பெரியவர்கள் இவர்களுக்காக இவருடைய கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். அன்னை மரியாள் இவர்களுக்கு நிறைவான ஆசிரை கொடுக்க இந்த திருப்பலியில் நாம் மன்றாடுவோம். இன்றைய திருப்பலியானது பொன்னமேட்டான் பவுல்ராஜ் பவுலினா குடும்பத்தில் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் கடன் பிரச்சனைகள் நீங்கவும் முளவன் வண்டிக்காரன் லூர்து மரி இவர்களின் மகன் ஜோசப் ரெஜீஸ் தமிழரசி இவர்களின் மகள் ஜோ யாழினி தனது 11வது பிறந்த நாளை கொண்டாடும் வேளையிலே இறையாசிர் பெறவும் கல்வியிலும் ஞானத்திலும் இறைபக்தியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் மேலும் குடும்பத்தை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும் நன்றி திருப்பலியாகவும் ராபர்ட் மேலும் யாரும் நினையாத ஆண்மக்களுக்காகவும் வளநகர் லூர்துசாமி புஷ்பா மேரி இவர்களின் மகன் சாவின் ராஜ் இவரது 21ஆம் ஆண்டு பிறந்த நாளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் புனித சூசை தந்தை வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் வெறியன் செல்வராஜ் பாத்திமா மேரி இவர்கள் குடும்பத்தில் மரித்த செல்வராஜ் சவரிமுத்து இருதய மரி சிலுவை மரி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் கொசவன் கொத்து குடும்பத்தில் மரித்த சூசை வனத்தம்மாள் அன்னமரி துரைராஜ் சவரியா குட்டி ரவி ஞானப்பிரகாசம் சலித் மேரி உன்னதம்மாள் இவர்களின் ஆண்மைகளை பாற்றிக்காகவும் குந்தன் ஏசுமரி பாக்கியநாதன் குடும்பத்தில் மரித்த லோகநாதன் பாக்கியநாதன் டேவிட் மரியம்மாள் கலோரின் இவர்களின் ஆண்மைகளை பாற்றிக்காகவும் தம்பூர் திரேஸ்நாதன் ஆசிரியர் கத்திரனம்மாள் குடும்பம் ஜெய்சன் சவரியம்மாள் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் கெவின் த்ரேஸ் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளரும்படியாகவும் பொன்னமேட்டான் ஜோசப் சவரியம்மாள் குடும்பத்திற்கு சூசேப்பர் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும் ஜோசப் அந்தோனி வெரியனிகா செல்வி இவர்களின் ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியானது அவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, உன் ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய போது நம் அன்னையாம் புனித கன்னிமரியாவை எங்களுக்கு அன்னையாக தந்தருளினே. இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மென்மேலும் வலுப்பெற்று தன் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பங்கள் அனைத்தையும் தன் அரவணைப்பில் காத்துக்கொள்ளவும் அருள் புரிவீராக. உன்னோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் புனித ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வருகின்றார். மானிட மகன் கடவுளது வரப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறார். ஆனால் மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கல்லால் எறிந்து அவரை கொலை செய்கின்றனர். இயேசுவுக்கு சாட்சியாக புனித ஸ்தேவான் வீரமரணம் அடைவதை கூறும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 8 முதல் 10 மற்றும் 7ஆம் அதிகாரம் 54 முதல் 60 வரை. அந்நாளில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருட்செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமையை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரோன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிசிலியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவனோடு வாதாட தொடங்கினர். ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவியின் வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தையும் உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாட்சிமையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்து இருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞனிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள்படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். இதை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்காமல் என்னை தாங்க வேண்டும், மனம் வீசிடும் அன்பு மலச்சோலையே, மனம் பாடிடும் இனிய புகழ் பாடலே, மனம் வீசிடும் அன்பு மலச்சோலையே, மனம் பாடிடும் இனிய புகழ் பாடலே, நீதானே என்னை காக்கும் தெய்வம், நீங்காமல் என்னை தாங்க வேண்டும்.
மண்ணில் தீர்ந்திடுமே. உமை நாடி வந்தோம் வரங்கள் கொடுத்தாய், சுமையோடு வந்தோம் சுகத்தை தந்தாய். உமை நாடி வந்தோம் வரங்கள் கொடுத்தாய், சுமையோடு வந்தோம் சுகத்தை தந்தாய். உமை தேடி வருகிறேன், நிதம் உன்னை புகழ்கிறேன். நீதானே என்னை காக்கும் தெய்வம், நீங்காமல் என்னை தாங்க வேண்டும். நீதானே என்னை காக்கும் தெய்வம், நீங்காமல் என்னை தாங்க வேண்டும். மனம் வீசிடும் அன்பு மலச்சோலையே, மனப்பாடிடும் இனிய புகழ் பாடலே. மனம் வீசிடும் அன்பு மலச்சோலையே, மனப்பாடிடும் இனிய புகழ் பாடலே. நீதானே என்னை காக்கும் தெய்வம், நீங்காமல் என்னை தாங்க வேண்டும். நீதானே என்னை காக்கும் தெய்வம், நீங்காமல் என்னை தாங்க வேண்டும். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவரானவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். நல்லவரானவர் என்றுரைப்போம், நாளுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மேலும் இன்றைய திருப்பலியானது தேனிமலை சைமன் நாயகம் பிறந்த நாளில் அவரையும் மனைவி ஸ்டெல்லா, பிள்ளைகள் ஜோஷுவா, கேரின் ஆகியோரை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் 10 இறை வார்த்தைகள் 17 முதல் 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
மரியாவின் மாசற்ற இதய அன்னையின் கேட்ட வரம் தரும் வேட்டவலம் யோசேப்பு தந்தையின் அன்பு பக்தர்களே, திருவிழாவின் முதல் நாளாகிய இன்று இந்த புனிதர்களின் கொடியை ஏற்றி உங்களோடு சேர்ந்து இறை அருளை பெற்று செல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த முதல் நாள் திருவிழா திருப்பள்ளிக்கு என்னை அன்போடு அழைத்த நம் பாசத்திற்குரிய வேட்டவலம் மறைக்கோட்டை முதன்மை தந்தை பேரருட் தந்தை ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் பங்கு பேரவை தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு சமர்ப்பித்துக் கொள்ளுகிறேன். பல ஊர்களுக்கு நான் கொடியேற்ற சென்றிருக்கிறேன். திருவிழா முன்பாக கொடியேற்ற அழைப்பார்கள். அப்படி பல ஊர்களுக்கு நான் சென்றிருக்கிறேன். ஒரு முறை ஒரு ஊருக்கு அப்படிதான் கொடியேற்ற சென்றேன். 6 மணிக்கு கொடியை எடுத்து சென்றார்கள். எப்பொழுது திருப்பலி என்று கேட்டேன். பங்கு தந்தையிடம் 6:30 மணிக்கு திருப்பலி ஆரம்பிக்கும் என்று சொன்னார். அமர்ந்து ஆவலோடு காத்து கொண்டிருந்தேன். 7 மணி ஆனது, 7:30 மணி ஆனது, 8 மணியும் ஆனது. பசி எடுத்தது. பங்கு தந்தையிடம் கேட்டேன், சாப்பிட்டுட்டு பூச வைக்கலாமா? அது உங்கள் இஷ்டம் ஃபாதர், நான் பூச முடிஞ்சுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். நான் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டேன். ஏன்னா பூச வைக்கணும் அப்படின்னு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டேன். மீண்டும் காத்து கொண்டிருந்தோம். 8:30 மணிக்கு தான் கொடி உள்ளே வந்தது. 9 மணிக்கு பூசை ஆரம்பித்தேன். நான் பிரசங்க ஆரம்பிக்கும்போது மணி 10 மணி. அன்புள்ள இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் குட் நைட் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன் பிரசங்கத்தை. ஆனால் நம்முடைய பங்கிலே நேரத்தோடு அழகாக இதை செய்திருக்கிறீர்கள். இன்னொரு பங்குக்கு கொடியேற்ற சென்ற பொழுது கொடியேற்ற வேண்டும் இல்லையா? என் பக்கத்தில் கொடியேற்றுறதுக்கு 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. என் கையில் கயிறை மட்டும்தான் கொடுத்தாங்க. ஏற்றினதெல்லாம் அவங்க தான். 3 பேரும் பிடிச்சி ஏற்றினாங்க. அவங்க தான் கொடி ஏற்றினாங்க. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது 3 பேரும் ரொம்ப டைட்டாக இருக்கிறாங்க. கொடி ஏற்றுறதுக்குன்னே அவங்க டைட்டாக வந்திருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அந்த கொடியை ஏற்றுறது. இன்றைக்கு நம்முடைய ஊரிலே 2 புனிதர்களை நாம் ஏற்றி இருக்கிறோம். நான் நம்முடைய அதிபர் தந்தையிடம் கேட்டேன். இன்றைக்கு தான் முதன் முறையாக பார்க்கிறேன். நாங்கள் 2 புனிதர்கள் இருக்கிறாங்க, மாதாவும் இருக்கிறாங்க, சூசை தந்தை இருக்கிறாங்க. நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே இது போல். இல்லை ஃபாதர், இதுதான் நம்ம ஊருடைய வழக்கம், அதை மாற்ற முடியாது என்று சொன்னார். கஷ்டமாச்சு. 2 பேரை மேலே தூக்கி விடணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இன்னும் பக்கத்தில் ஆளுங்களாம் இருந்தாங்க. அதே போலவே எனக்கு இழுத்து விட்டாங்க. இன்றைக்கும் கொஞ்சம் பேர் கொடி இழுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு அழகான ஒரு தலைப்பு. அன்னை மரியா அருள் மிக பெற்றவர். அன்னை மரியா அருள் மிக பெற்றவர். நாம் எல்லோருமே அருள் பெற்றவர்கள். அதில் எந்த டவுட்டும் இல்லை, சந்தேகம் இல்லை. நாம் எல்லோரும் அருள் நிலையை பெற்றவர்கள். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அருள் மிக பெற்றவர்கள். ஆனால் அன்னை மரியாவை மட்டும் நாம் அருள் மிக பெற்றவர். நம்மை விட அதிகமாக அவர் அருளை பெற்றிருக்கிறார். காரணம், அவருடைய பிறப்பே இறைவனுடைய திட்டத்தினால் உருவானது. பாவம் இல்லாமல் உற்பவித்தவர், பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். பாவம் இல்லாமல் உற்பவித்தவர், பாவம் இல்லாமல் வாழ்ந்தவர். பாவம் இல்லாமல் உற்பவித்தது கடவுள் அவருக்கு தந்த கொடை. பாவம் இல்லாமல் வாழ்ந்தது அவர் இறைவனுக்கு தந்த கொடை. எனவேதான் அவர் அருள் மிக நிறைவாக பெற்றவராக இருக்கிறார். நாம் எல்லாம் அருள் பெற்றவர்கள். ஆனால் அந்த அருளை நாம் நிறைவாக பெற்றிருக்கின்றோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில்
பொருள் மிக பெற்றவர்கள் இருக்கிறார்கள், புகழ் மிக பெற்றவர்கள் இருக்கிறார்கள், அறிவு மிக பெற்றவர்கள் இருக்கிறார்கள், ஆற்றல் மிக பெற்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை விட அருள் மிக பெற்றவர்கள் சிறந்தவர்கள். ஒரு சிலர் தான் அப்படி அருள் மிக பெற்றவர்களாக இருக்கிறார்கள். திருவள்ளுவர் அவருடைய திருக்குறளில் சொல்றாரு, அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகு இல்லாகி யாங்கு என்று சொல்லுகிறார். எப்படி பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் சிறப்பாக இருக்காது. இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் செல்வம் வேண்டும், பணம் வேண்டும், இல்லை என்றால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. அதே போல அந்த உலகத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால், இறைவனுடைய உலகத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் என்ன வேண்டும்? நமக்கு என்ன வேண்டும்? என்ன வேண்டும்? அருள் வேண்டும். அருள் இருந்தால்தான் அந்த உலகம் நமக்கு வசப்படும், இறைவனை நாம் கண்டடைய முடியும். இந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த அதிகமான அருள் மிக பெற வேண்டும் என்று சொன்னால், நம் இதயம் கனிவுள்ள இதயமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த திருக்குறளினுடைய அர்த்தம். கனிவுள்ள இதயம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் அருள் மிக பெற்றவர்களாக இருப்பார்கள். பொருள் மிக பெற்றவர்களை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். அண்மையிலே ஒரு பெரிய நம்முடைய இந்தியாவிலே பெரிய பணக்காரருடைய மகனுடைய திருமணம் நடைபெற்றது. அம்பானி அவருடைய மகன் ஆனந்த் அம்பானி, முகேஷ் அம்பானியுடைய மகன், இளைய மகன் ஆனந்த் அம்பானி 5000 கோடி பணம் செலவழித்து அந்த திருமணத்தை நடத்தினார்கள். பணம் இருக்கிறது, செலவழிக்கிறார்கள். உலகத்தில் உள்ள பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் அந்த திருமணத்தில் கலந்து கொண்டார்கள். அது பொருள் இருப்பவர்கள், அறிவு இருப்பவர்கள் இருக்கிறார்கள், அறிவு கூர்மை படைத்தவர்கள் இருக்கிறார்கள். அதற்கும் திருவள்ளுவர் ஒரு குறள் வழியாக நமக்கு அறிவுறுத்துகிறார். அறம் போல கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். நீ எவ்வளவுதான் அறிவு கூர்மை படைத்தவனாக இருந்தாலும், அறம் போல கூர்மையான அறிவை நீ படைத்தவனாக இருந்தாலும், மரம் போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். உன்னிடத்தில் நல்ல மனித பண்புகள் இல்லை என்று சொன்னால் நீ மரக்கட்டைக்கு சமமானவன். நீ எவ்வளவு அறிவாளியாக இருக்கலாம், ஆற்றல் மிகுந்தவனாக இருக்கலாம், ஆனால் உன்னிடத்தில் அன்பு என்கின்ற பண்பு, மன்னிப்பு என்கின்ற பண்பு, இரக்கம் என்கின்ற பண்பு இல்லை என்று சொன்னால் நீ மனிதனாக வாழ்வதற்கே தகுதியற்றவன். ஒரு மனிதன் எப்பொழுது மனிதனாக இருக்கிறான் என்று சொன்னால், இன்னொரு மனிதனுடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதுகின்றவன்தான் மனிதன். அதற்கும் அழகான திருக்குறள் நம்முடைய திருக்குறளில் இருக்கிறது. அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை. ஒருத்தன் அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னா அடுத்தவனுடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், கருத வேண்டும், நினைக்க வேண்டும். அவன்தான் மனிதன். அன்னை மரியா அந்த பண்பில்தான் உயர்ந்தோங்கி நிற்கின்றார். அதனால்தான் அருள் மிக பெற்றவராக இருக்கிறார். விவிலியத்திலே பேறு பெற்றவர்களை பற்றி தரப்பட்டிருக்கிறது. பேறு பெற்றவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அருள் மிக பெற்றவர்களாக இருப்பார்கள். யாரெல்லாம் பேறு பெற்றோர் என்று விவிலியத்திலே மத்தேயு நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள்? ஏழையின் உள்ளத்தோர் பேறு பெற்றவர்கள், துயருருவோர் பேறு பெற்றவர்கள், நீதியின்பால் பசித்தாகமுள்ளோர் பேறு பெற்றவர்கள், இரக்கமுடையோர் பேறு பெற்றவர்கள், கனிவுடையோர் பேறு பெற்றவர்கள், தூயதோர் உள்ளத்தை கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பண்புகளை
அன்னை மரியா கொண்டிருந்தார்கள். அந்த இதயம்தான் மாசில்லாத இதயம் என்று நாம் அழைக்கின்றோம். எனவேதான் அவர் பேறு பெற்றவர், அருள் மிக பெற்றவர். இந்த பேறு பெற்ற பண்புகளை எல்லாம் தன்னுடைய பண்பாக கொண்டிருந்தார். எனவேதான் அன்னை மரியா அருள் மிக பெற்றவராக இருக்கின்றார். நான் பணி செய்கின்ற அந்த பள்ளிக்கு அருகில் ஏழை குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக தாழ்நிலை சமூகத்தை சார்ந்த குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நரிக்குறவர் சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்னுடைய பள்ளியிலும் அவர்கள் படிக்கின்றார்கள். அவர்களை சேர்த்து நான் படிக்க வைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நிறைய பேர் படிக்காமல் சுற்றி கொண்டிருப்பார்கள். அதில் ஒரு சிறிய பையன் இருக்கிறான். அவன் எப்பொழுதும் அவனுடைய தம்பி ஒருவன் இருக்கிறான். அவனை அழகாக துணியிலே கட்டி தன்னுடைய முதுகிலே சுமந்து கொண்டு வருவான். அவனுக்கே 10 வயது தான் ஆகிறது. ஆனால் அவன் தன்னுடைய 5 வயது தம்பியை தன்னுடைய முதுகிலே ஒவ்வொரு நாளும் சுமந்து கொண்டு வருவான். நான் ஒவ்வொரு முறை பார்க்கின்ற பொழுதும் ஆச்சரியப்படுவேன். என்னிடம் வந்து உதவி கேட்பான். ஆனால் அவனுக்கு பின்னால் அந்த மூட்டையை சுமந்து கொண்டே இருப்பான். அவனுடைய தம்பி அவனுடைய முதுகிலே அமர்ந்திருப்பான். ஏம்பா உனக்கு வலிக்கவே இல்லையா? இப்படி தூக்கிக்கிட்டே அலையறையே, எங்கே போனாலும் அவனை தூக்கிட்டு வரையே. அதுக்கு அவன் சொன்ன பதில் ஒரு அழகான ஒரு பதில். என் தம்பியை சுமப்பதற்கு நான் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? என் தம்பியை சுமப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது எனக்கு ஒரு சுமை அல்ல, அது எனக்கு சுகமாக இருக்கிறது. நான் மகிழ்ச்சியோடு அவனை சுமக்கின்றேன். அவன் மகிழ்ச்சி தான் என்னுடைய மகிழ்ச்சி. எனவே தான் அவனை மகிழ்ச்சியோடு நம்பிக்கையோடு சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். பிறருடைய சுமையை சுமப்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த இதய அன்னையின் இதயம் அப்படிப்பட்டதாக இருக்கிறது. இந்த மாசற்ற இதய அன்னையின் பண்புகளை நான் உங்களுக்கு பட்டியலிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். நான் திருப்பலியின் தொடக்கத்திலேயே கேட்டேன் தந்தையிடம், எத்தனை நிமிஷம் பிரசங்கம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. திருத்தந்தை எவ்வளோ நேரம் பிரசங்கம் வைக்க சொல்கிறார் தெரியுமா? திருத்தந்தை எவ்வளோ நேரம் பிரசங்கம் வைக்க சொல்லியிருக்காரு தெரியுமா? 8 நிமிஷம் வைக்க சொல்லியிருக்கிறார். அதுக்கு மேலே பிரசங்கம் வச்சா யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நான் பங்குசாமியார்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னார், வேட்டவள மக்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. நீங்கள் தைரியமாக 1 மணி நேரம் பேசிகிட்டே இருங்க, உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம் கேரண்டி கொடுத்தாரு. அந்த ஒரு நம்பிக்கையில் தான் சரி நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறீங்க என்ற நம்பிக்கையில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். பேசி முடித்த பிறகு கேள்வியும் கேட்பேன். அதனால் கவனமாக கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் செவிமடுத்து கேட்க வேண்டும். அன்னையினுடைய இதயத்தின் பண்புகளை மட்டும் நான் பட்டியலிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒரு 5 பண்புகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். எனவே தான் அவரின் இதயம் மாசற்ற இதயமாக இருந்தது. முதலில் அந்த இதயம் ஞானமுள்ள இதயம். ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். இந்த உலகில் கடவுளுடைய பயம் ஒன்று இல்லை என்று சொன்னால் ஒருவன் அறிவாளியாக இருக்கவே முடியாது. உனக்கு அறிவு வேண்டும் என்று சொன்னால் கடவுள் மீது பயம் இருக்க வேண்டும். எப்படி சாலமோன் அரசர் கடவுளிடம் ஞானத்தை கேட்டார். இந்த மக்களை வழிநடத்தவும் நன்மை தீமையை அறிந்து அதன்படி செயல்படவும் எனக்கு ஞானமுள்ள இதயத்தை தந்தருடும் என்று சாலமோன் அரசன் கடவுளிடம் கேட்டார். அப்படிப்பட்ட இதயத்தை தான் அன்னை மரியா கொண்டிருந்தார்கள். ஞானமுள்ள இதயம். நல்லது எது தீயது எது என்று பகுத்து பார்த்து நல்லதை தேர்ந்து கொள்ள வேண்டும். தெரிந்தால் மட்டும் பத்தாது. நல்லது எது தீயது இது என்று அறிந்து கொண்டால் மட்டும் பத்தாது. அந்த நல்லதை தேர்ந்து அதன்படி வாழ வேண்டும். அதுதான் ஞானமுள்ள இதயம். இரண்டாவது, கீழ்ப்படிதலுள்ள இதயம். விவிலியத்தில் நாம் வாசிக்கின்றோம், கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் ஒருத்தி எழுந்து சொல்லுகிறார், உம்மை பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்த தாய் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொன்னார், அதைவிட யார் இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் இன்னும் அதிகம் பேறு பெற்றவர்கள்.
அதைத்தான் அன்னை மரியா தன் வாழ்க்கையில் கடைபிடித்தார். கடவுளுடைய வார்த்தையை முதலிலிருந்து கடைசி வரை அவர்கள் பின்பற்றினார்கள். எனவேதான் அவர் அருள்மிக பெற்றவராக, இன்னும் அதிகம் பேறு பெற்றவராக இருக்கிறார். காரணம், இறை வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை தன் வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தார். மூன்றாவது, தூய்மையான உள்ளம் கொண்டிருந்தார் அன்னை மரியா. நாம் நற்செய்தியிலே வாசிக்கின்றோம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அவர்கள் கடவுளை காண்பார்கள். யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை காண்பர். அன்னை மரியா கடவுளை கண்டார்கள், வானதூதரை தரிசித்தார்கள். கடவுள் அவரிடம் அனுப்பினார் வானதூதரை. அந்த வானதூதர் தான் அவரிடம் வந்து கடவுள் சொன்ன செய்தியை சொல்லுகிறார், அருள்மிக பெற்றவரே வாழ்க. இது கடவுளின் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள். மனிதன் நம்மை எப்படி வேண்டுமானாலும் புகழலாம். சில பேர் புகழ்ச்சிக்காக வாழுகிறார்கள். ஆனால் நம்மை புகழ வேண்டியவர் கடவுள். கடவுள் பார்வையில் நாம் புகழ்ச்சிக்குரியவர்களாக இருக்கின்றோமா? மனிதர்களை ஏமாற்றி நாம் வீண் புகழ்ச்சியை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடவுளுக்கு முன்னால் நாம் நீதிமான்களாக, நேர்மையாளர்களாக நாம் இருக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். யாரெல்லாம் தூய்மையான உள்ளத்தை கொண்டிருக்கிறார்களோ நிச்சயமாக கடவுள் அவர்களை சந்திப்பார். எப்படி அன்னை மரியாவை வானதூதர் சந்தித்தாரோ, எப்படி ஆண்டவர் இயேசுவை அன்னை மரியா சந்தித்தாரோ, அவரோடு இருந்தாரோ, அவரை பேணி வளர்த்தாரோ, அதை போல யாரெல்லாம் தூய்மையான உள்ளம் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கடவுள் நிச்சயம் சந்திப்பார். நான்காவது, உறுதியான ஒரு இதயம், உடைபடாத, பிளவுபடாத, ஈரமுள்ள ஒரு இதயம். அன்னை மரியாவை 7 வியாகுலங்கள் 7 முறை அவர் ஈட்டியால் அவருடைய இதயம் துளைக்கப்பட்டிருக்கிறது. காயங்களால், வேதனையால் அவருடைய இதயம் துளைக்கப்பட்டிருக்கிறது. சீமோனுடைய இறை வார்த்தை, உம்முடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்று முதல் வாள் அவருடைய இதயத்தில் சொருகப்பட்டது. இரண்டாவது, எகிப்துக்கு ஓடிய பயணம், அவருடைய மகன் காணாமல் போனது. அவருடைய மகன் சிலுவை சுமந்து சென்ற பொழுது அவரை சந்தித்தது, சிலுவையின் அடியில் நின்றது, அவரை இறந்த மகனை மடியில் சுமத்தி கதறியது, அந்த மகனை அடக்கம் செய்தது. இத்தனை துன்பங்களிலும் வேதனைகளிலும் அன்னை மரியா சலிக்காமல் இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து வந்தார். ஒரு நாளும் அதிலிருந்து விலகிச் செல்லவில்லை. அப்படிப்பட்ட உறுதியான உள்ளம் கொண்டவராக அன்னை மரியா இருந்தார்கள். ஐந்தாவது, விழிப்போடு காத்திருந்து நம்பிக்கையோடு இருந்தார்கள். எல்லா நேரத்திலும் விழிப்போடு காத்திருந்து நம்பிக்கையோடு இருந்தார்கள். அதனால்தான் விவிலியம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். எலிசபெத்து அன்னை மரியாவை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்பொடியே எனக்கு ஆகட்டும் என்று ஏற்றுக்கொள்கிறார். இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்னை மரியா தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்தார். அப்படிப்பட்ட மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் நாம் துவண்டு போய்விடக்கூடாது. நாம் நினைத்தது நடக்கவில்லையே, நாம் நல்லவர்களாக இருக்கின்றோம், தூயவர்களாக இருக்கின்றோம், ஆனால் தோல்வியை மட்டும்தானே கடவுள் நமக்கு தருகிறார் என்று எந்த சூழலிலும் நாம் நன்மை செய்வதை விட்டு விலகி சென்று விடக்கூடாது. ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த துன்பத்தை சுமக்கக்கூடிய ஒருவரோ, இருவரோ, 3 பேரோ இருப்பார்கள். ஒருவராவது குடும்பத்தில் மொத்த சுமையையும் சுமக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்கள் ஒருவேளை நினைக்கலாம், நான் காலம் முழுவதும் சிலுவையையும் துன்பத்தையும் தானே அனுபவித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நல்லது எதுவுமே நடக்கவில்லையே, கடவுள் என் கண் திறந்து என்னை பார்க்கவில்லையே என்கின்ற ஆதங்கம், கலக்கம், ஏக்கம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கடவுள் நம்மோடு இருக்கிறார். அவர்கள்தான் அருள் மிக பெற்றவர்கள். நீங்கள் அடுத்தவருக்காக அதை செய்யவில்லை, அடுத்தவர்கள் போற்ற வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதை செய்யவில்லை.
கடவுளுக்காக, நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். அதற்காகத்தான் நீங்கள் தியாகத்தை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தியாகம்தான் உங்களை உயர்த்தப் போகின்றது. அன்னை மரியா, யோசேப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இந்த 3 பேருமே உயிர் வாழ்ந்த பொழுது எதையும் அவர்கள் சாதிக்கவில்லை. எல்லாம் சோதனை, எல்லாம் வேதனை. ஆனால் இன்றைக்கு கடவுள் அவர்களை உயர்த்தி இருக்கின்றார். இன்றைக்கு அன்னை மரியா விண்ணுலக மண்ணுலக அரசியாக, நம்முடைய யோசேப்பு தந்தை இந்த உலக திரு அவையினுடைய பாதுகாவலராக இருந்திருக்கிறார். 2021ஆம் ஆண்டு அவரை பற்றிய ஒரு அழகிய மடலை திருத்தந்தை எழுதினார். ஒரு தந்தையின் இதயத்தோடு எப்படி அன்னை மரியாவினுடைய இதயம் இருந்ததோ அதை போலவே யோசேப்பு தந்தையினுடைய இதயமும் அன்புள்ள இதயம், கனிவுள்ள இதயமாக இருந்தது. எனவேதான் இவர்கள் இருவருடைய திருவிழாவையும் நாம் ஒரே நேரத்தில் கொண்டாடுகின்றோம். இது இறைவன் நம் ஊருக்கு தந்த கொடை. எந்த ஊருக்கும் எந்த பங்குக்கும் கிடைக்காத ஒரு அரியதொரு ஒரு கொடை. 2 பேருடைய விழாக்களையும் ஒரே நேரத்தில் நாம் இங்கே கொண்டாடுகின்றோம். இந்த மாபெரும் கொடைக்காக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். எனவே நல்ல இதயம் கொண்டவர்களாக, எசாயா இறைவாக்கினர் சொல்வதைப் போல, உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையிலால் ஆன இதயத்தை உங்களுக்கு அருள்வேன் என்று சொன்னார். நம்முடைய உள்ளம், நம்முடைய இதயம் அப்படி மறுத்து போயிருந்தால், மரமாகி போயிருந்தால், கல்லாகி போயிருந்தால், உறைந்து போயிருந்தால் மாற்றி விடுவோம். ஈரமுள்ள இதயமாக, கனிவுள்ள இதயமாக, இரக்கமுள்ள இதயமாக, தூய்மை உள்ள இதயமாக அதை அப்பொழுது இறை அருள் நம்மில் வந்து குடிகொள்ளும். நாமும் அருள் மிக பெற்றவர்களாக இருப்போம். அதற்காக நாம் ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவன் நம் அனைவருக்கும் நல்ல இதயத்தை தர வேண்டும். இரக்கமுள்ள இதயத்தை, கனிவுள்ள இதயத்தை, தூய்மையான இதயத்தை தர வேண்டும் என்று நம் பங்கின் பாதுகாவலர்களாகிய அன்னை மரியா, யோசேப்பு தந்தை இவர்கள் வழியாக நாம் மன்றாடுவோம். வழிநடத்தும் ஆண்டவரே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் ஆசிர்வதியும். உம் இறையரசு பணியை முழு மனதோடும் உடல் நலனோடும் ஆற்றிட தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனே எம் இறைவா, எம் நாட்டை வழிநடத்தும் தலைவர்களுக்காக மன்றாடுகின்றோம். அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி சமூகத்தில் சமத்துவத்தை உண்டாக்க தேவையான அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளினை பொழிபவரே எம் இறைவா, நாங்கள் இன்று தியானித்துக் கொண்டிருக்கும் சிந்தனையான அன்னை மரியா அருள்மிக பெற்றவர் என்ற கருத்தினை உள்வாங்கி அன்னை மரியாவை போல் அருள் நிறைந்தவர்களாக வாழ வருமருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வரங்களை அளிப்பவரே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை தலைமை ஏற்று நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் பேரருள் பணி முனைவர் ஏ. மங்கள டேவிட் அவருக்காக மன்றாடுகின்றோம். அவர் பணி சிறக்கவும் கருத்துக்கள் நிறைவேறவும் அவர் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காத்து வழிநடத்தும் தெய்வமே எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற பங்கு பேரவை மற்றும் ஊர் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் வைக்கின்றோம். அவர்களின் குடும்பங்களை ஆசிர்வதித்து அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட கருத்துகளுக்காக மன்றாடுவோம்.
இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக பெற்றுத்தரும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவே உன் பிறப்பு இந்த உலகிற்கு காணிக்கையே, இயேசுவே உன் வருகை இறை அன்பது நற்பணமே. அன்பது நற்பணமே கைமாறு நான் என்ன செய்வேன், என்னையே காணிக்கை தந்தே. கைமாறு நான் என்ன செய்வேன், என்னையே காணிக்கை தந்தே. இயேசுவே உன் பிறப்பு இந்த உலகிற்கு காணிக்கையே, இயேசுவே உன் வருகை இறை அன்பது நற்பணமே. கரிச சாசனி சபா சசா சகரி மமாரிகச கரிச சாசனி சபா சசனி ரிசா பசனி ரிசா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பு அளிக்கும் அருள் அடையாளமாக மாற்றி அருளும். அதன் ஆற்றலாலும் திரு அவையின் அன்னையாம் கன்னிமரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றித்து உழைக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர்
புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களும் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுவே. ஏனெனில் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபடவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய வென்றேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியினர், எங்கள் பாதுகாவலராகிய புனித சூசையப்பர் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அம்ப்ரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியே உம் திருமுன்னிருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறொண்டிருக்கும் உம் பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். அன்பாண்டவரே, இந்த திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பேரொருள் தந்தை மங்கள டேவிட் அவர்கள் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய பணி சிறக்கும்படியாகவும் அவருக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து வழிநடத்தும்படி உம்மிடம் மன்றாடுகின்றோம். மேலும் இந்த திருப்பலியில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக குடும்ப கருத்துக்களுக்காகவும் பல்வேறு தேவைகளுக்காகவும் உடல் உள்ள ஒப்பு கொடுத்துகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஈடேற்றம் பெற உம்மிடம் தொடர்ந்து மன்றாடுகின்றோம். மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும் அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மன நினைவு அடைவோம் எனவும் அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை நீர் இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவும் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக, இவரோடு, இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து எனக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. அழைத்திடும் வேலை எரிந்திடும் தீபம் நீராடையா. எங்கும் அழுபவர் குரலில் எழுந்திடும் கோலம் கேட்டிட எழுவதும் நீராடையா. எங்கள் துயரத்தில் ஆறுதலானவரே, சுமைகளை தாங்கிட வந்தவரே, உணவாய் வந்தனையோ நான் இங்கு எடுத்தால் உன்னுறவை சுவைத்திட போதாதையா. என் இயேசுவே என் தெய்வமே, ஏழையாய் மண்ணில் வந்தவரே. ஏதுமின்றி வாடிடும் நேரம் அருட்கரம் தருவது நீராடையா. நண்பர்கள் அனைவரும் பிரிந்திடும் போது அருகினில் இருப்பதும் நீராடையா. எங்கள் வெறுமையில் உறவாய் இருந்திடுவார், சிறுமைகள் போக்க உதவிடுவார், துணையாய் வந்திடுவார். நான் இங்கு எடுத்தால் உன்னுறவை சுவைத்திட போதாதையா. என் இயேசுவே என் தெய்வமே, ஏழையாய் மண்ணில் வந்தவரே. நன்றி மன்றாட்டு. கடவுளின் சொல்லொன்னா கொடைக்காக அவருக்கே நன்றி உரித்தாகுக. எங்களை காத்து வழிநடத்துகின்ற அன்பு இறைவா, இந்த அருமையான திருப்பலியை நிறைவேற்றி உமது அருளையும் ஆசிரையும் பொழிந்தமைக்காக உமக்கு நன்றி. மேலும் இன்றைய சிந்தனையை வழங்கிய மற்றும் தலைமையேற்று வழிநடத்திய பேரருட்பணி முனைவர் ஏ மங்கள டேவிட் அவருக்காகவும் நன்றி இறைவா. அன்னை மரியாளை போல் நாங்களும் அருள் நிறைந்தவர்களாய் வாழ உம்மை வேண்டுகின்றோம். மேலும் இத்திருப்பலியை சிறப்பித்த பங்கு பேரவை மற்றும் ஊர் பெரியவர்கள் ஆகிய அனைவருக்காகவும் உமக்கு நன்றி இறைவா. மறையுறையை வாழ்வாக்கி அருள் நிறைந்தவர்களாக வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். நமது ஆண்டு பெருவிழாவின் முதல் நாளை அழகாக ஆண்டவருடைய ஆசீரோடு நாம் தொடங்கியிருக்கோம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் முதலில் நன்றி செலுத்துவோம். நம் தாய்
இருதய அன்னைக்காகவும் நமது சூசை தந்தைக்காகவும் அவ்விடத்தில் நாம் நன்றி செலுத்தி தொடர்ந்து வருகின்ற நாட்களில் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த மீண்டுமாக அவரிடத்தில் இறைஞ்சுவோம். இந்த நல்ல நாளிலே இந்த நாள் அழகாக ஆசீர்வாதம் மிக்க நாளாக அமைந்ததற்கு பல பேர் உதவி இருக்கிறார்கள். முதலாவதாக இன்றைய நாளில் தலைமையேற்று கொடியேற்றி அருமையான மறைவுரை ஆற்றி அழகான திருப்பலியை நிறைவேற்றி கொடுத்த நமது மண்ணின் மைந்தர் பேரருள் பணி முனைவர் ஏ மங்கள டேவிட் அவர்களுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தெரியும், என்னது எல்லாம் மண்ணின் மைந்தர்களாக இருக்கிறார்களே என்ற ஒரு சந்தேகம் இருக்கலாம் அல்லது மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். இதற்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால், நமது சூசை தந்தை அவர்களுக்காக மலைக்கோவில் உருவாக்கி 150வது ஆண்டு நாம் தொடங்க இருக்கிறோம். அந்த தொடக்கம் நமது மண்ணின் மைந்தர்கள் இந்த ஊரில் பூத்த விசுவாசத்தின் விதைகள் அவர்களை வைத்து இந்த ஆண்டை நாம் சிறப்பிக்கலாம் என்று பங்கு பெறவில் முடிவு செய்யப்பட்டது. ஆகவே ஒவ்வொரு நாளும் நமது மண்ணின் மைந்தர்களை வரவழைத்து நமது பிள்ளைகள், நமது குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை பெருமை சேர்க்கவும், நமது மண்ணிலிருந்து இவ்வளவு விசுவாசத்தின் விதைகள் விருட்சமாகி மரமாகி நல்ல கனிகளை உலகமெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சூசை தந்தைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நாம் அவளை அழைத்திருக்கிறோம். அந்த விதத்தில் முதல் நாளை இன்று நமது மண்ணின் மைந்தர் மங்கள டேவிட் அவர்களை அழைத்து அருமையான திருப்பலியை அவர் நிறைவேற்றியிருக்கிறார்கள். தந்தை அவர்களை பற்றி அதிகமாக பேசவில்லை, நமக்கு தெரியும். எனக்கு தெரிந்த ஒரே ஒரு கருத்து, அவரை பற்றி நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அவரது வெள்ளி விழா சிறப்பு நாளை மறைமாவட்டம் சிறப்பிக்கின்ற பொழுது நான் தான் அவரை பற்றி பேசினேன். அதில் பல விஷயங்களை நான் சொன்னேன். இந்த இடத்தில் அவரிடத்தில் நான் தெரிந்து கொண்டது அல்லது பார்த்து நான் பழகி அவரிடத்தில் தெரிந்து கொண்டது, நிறைக்குடம் தழும்பாது, நிறைக்குடம் தழும்பாது. இதைதான் அவருக்கு 100% பொருந்தும். அவர் ஞானத்திலே, அறிவிலே, பக்தியிலே, மேய்ப்பு பணியிலே நிறைவாக இருப்பதை எல்லோரும் நாங்கள் அறிவோம். ஆனால் அவர் அதை வெளிப்படுத்த மாட்டார். அமைதியாக, மிகவும் தாழ்ச்சியாக கடவுள் தனக்கு கொடுத்த பணியை செய்து கொண்டு வருகின்ற வழியில் இறைவன் தனக்காக கொடுக்கப்பட்டுள்ள பணிகளை மிக சிறப்பாக அவர் மறைமாவட்டத்தில் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே முதலில் நாம் அவரது பெற்றோர்களுக்கு நன்றி தெரிவிக்க வேண்டும். இருவரும் இல்லை என்று சொன்னாலும் அவர்கள் விண்ணகத்திலிருந்து அவருக்காக அருள்மொழியை பொழிந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பார்த்தும், அதே போன்று அவருடைய உற்றார் உறவினர்கள், சகோதரர்கள், சகோதரிகள், அவருடைய உறவினர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். இறைவன் நமது மண்ணிலிருந்து இந்த அருமையான குருவை நமது மறைமாவட்டத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது நாம் அனைவரும் பெருமிதம் கொள்ள வேண்டும், பெருமை கொள்ள வேண்டும். அதை தான் நான் சொல்ல வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நமது அருத்தந்தை அவர்களுக்கு இந்த நாளில் முதல் நாளில் வந்து கொடியேற்றி அருமையான திருப்பலியை நிறைவேற்றி கொடுத்ததற்காக பங்கின் சார்பாக அவருக்கு இந்த பொன்னாடை போர்த்தி ஒரு சிறிய அன்பளிப்பையும் நாம் அவருக்கு வழங்குவோம். அதற்கு அடுத்ததாக நம்மோடு இன்றைய நாளில் இருந்து வருகின்ற நாட்களில் நமக்கு திருப்பலியை ஆற்ற இருப்பவர்கள் நமது மண்ணின் மைந்தர்கள் அருள் தந்தை ஜான்சன், அருள் தந்தை குழந்தை இயேசு அவர்களுக்கும் இந்த முதல் நாளில் நாம் கரவொலி எழுப்பி நாம் அவர்களை வருக வருக என்று நாம் வரவேற்போம். அதே போன்று அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் சிறப்பு செய்தவர்கள்
நமது பங்கு பேரவை மற்றும் கொத்து நாட்டார்கள், பங்கு பேரவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் உண்மையாகவே மிக ஒத்துழைப்பு கொடுத்து நமது கூட்டங்களிலே நடக்கின்ற பொழுது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கொடுத்து இந்த விழாவை சிறப்பிக்க அவர்கள் உதவி இருக்கிறார்கள். அதிலும் இன்றைய நாளில் சிறப்பான விதத்திலே நமது கொத்து நாட்டார்களை நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். அவர்களில் திருவாளர் சூசைநாதன் தலைவர், வேளாங்கண்ணி உபத்தலைவர், வின்சென்ட் செயலாளர், அருள் பாண்டியன் பொருளாளர், ஃப்ளோமின்ராஜ் மற்றும் கொத்து நாட்டார்கள் ஃப்ளோமின்ராஜ், சகாயராஜ், ஜான் விக்டர், பிரான்சிஸ், ஆரோக்கியதாஸ், இயேசுதாஸ், சூசை, பீட்டர் பால், அந்தோனிசாமி, ஜான் பீட்டர், வினோத்குமார், ஜான் பீட்டர், மிக்கேல், காணிக்கநாதன், அந்தோனி குரோஸ். இவர்கள் உண்மையாகவே ஒரு பங்கு தந்தை என்ற முறையில் நான் பார்க்கின்ற பொழுது மிகவும் வேகத்தோடு சுறுசுறுப்போடு கொடுக்கின்ற வேலையை மிக அருமையாக கச்சிதமாக செய்து கொண்டிருப்பதை நீங்களும் பார்க்கிறீர்கள். எவ்வளவு நிறைய வேலைகள் பங்கிலே நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதற்கெல்லாம் காரணம் இவர்கள்தான். ஒருவர் இல்லை என்றாலும் ஒருவர் விடமாட்டுகிறார். இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சண்டை போடுகிறார்கள். அதுதான் எனக்கு பிடித்த விஷயம். ஊருக்காக பங்குக்காக நாம் இதை இப்படி தான் செய்யணும் அப்படி என்று ஒரு சில வேலைகளில் மிகவும் நானும் ஒரு சில நேரங்களில் சரி பரவாயில்ல அப்படின்னு இருக்கும்போது இல்லை நம்ம இப்படி தான் செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு நிலையில் அழகாக பல காரியங்களை செய்வதற்கு அவர்கள் தூண்டுகோலாக இருக்கிறார்கள். மிகவும் இளமை துடிப்போடு இவர்கள் செய்து கொண்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஆகவே நிச்சயமாக நாம் கரவொலி எழுப்பி அவளை நாம் வாழ்த்த வேண்டும். அது பல விதத்தில் அவளுக்கு தகும். ஆகவே ஒவ்வொருவருக்கும் சிறப்பான விதத்திலே நன்றியும் பாராட்டுதல்களையும் தெரிவிப்போம். அதே போன்று நமது பங்கு பேரவை செயலர் திருவாளர் எஸ்பி சார் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள், அன்பியத்தை சார்ந்தவர்கள், அன்பிய பொறுப்பாளர்கள், இவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருப்பார்கள், வரப்போகிறார்கள். இவர்கள் இல்லையேல் நிச்சயமாக நமது வழிபாடானது, நமது செயல்பாடானது நிறைவு பெறாது. அவர்கள் இருந்ததனால்தான் எனக்கு ரொம்ப சுலபமாக இருப்பதை நான் உணர்கிறேன். ஆகவே எனது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவளுக்கு தனிப்பட்ட விதத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். அதற்கடுத்ததாக நமது பாடகர் குழு அருமையாக பாடினார்கள். மிகவும் அதே போன்று ஒவ்வொரு நாளும் அவர்கள் பாடுவார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிப்போம். அதே போன்று வழக்கம் போல நமது அருட் சகோதரிகள் நமது பீடத்தை அழகாக வைத்திருக்கிறார்கள், வளாகத்தை சுத்தம் செய்திருக்கிறார்கள், ஆலயத்தை சுத்தம் செய்திருக்கிறார்கள். நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் ஒவ்வொருவருடைய கடமை. ஆனால் அருட் சகோதரிகள் செய்வதை நாம் எதிர்பார்க்கக்கூடாது. இருந்த பொழுதும் அவர்கள் தனது கடமை என்று அருட் சகோதரி ஜோஸ்பின் மற்ற அருட் சகோதரிகளோடு சேர்ந்து பீடத்தை அருமையாக அலங்கரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துதல்களையும் பாராட்டுதலையும் தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த கொடியேற்ற விழாவிலே இதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நமது ஆலய தேர் ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது, முடிவடைந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் ஒர்க் மட்டும் இருக்கிறது. ஏறக்குறைய முடிவுக்கு வந்துவிட்டது. இருந்தபொழுதும் நமது ஷெட் இன்னும் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது. ஆகவே இந்த வேளையில் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று இது ஆண்டவருடைய பணி. நான் தொடக்கத்தில் ரொம்ப பயந்தேன். இருந்த பொழுதும் நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் சொல்லுவதை தான் நாம் செய்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது கவலைப்படாதே, நிச்சயமாக இறைவன் துணையோடு நாம் இதை செய்து முடிப்போம் என்ற தைரியத்தில் தான் இதை நாம் செய்தோம். ஏறக்குறைய முடிவுக்கு தருவாயில் இன்னும் நமது ஷெட்டுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் நிதி தேவைப்படுகிறது. அந்த விதத்திலே ஏறக்குறைய நமக்கு எல்லாம் நிலையும் முடிவுக்கு வந்துவிட்ட ஒரு சூழ்நிலையில் நமது தேர் நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள், ஃபாதர் அருமையாக இருக்கிறது, தத்ரூபமாக இருக்கிறது, அதை இந்த நாளில் கொண்டு பார்வைக்கு வைக்கலாம் என்று நினைத்தேன். இருந்தபொழுதும் மழையின் காரணத்தினால் நாம் அதை வெளியில் கொண்டு வர முடியவில்லை. நிச்சயமாக இடைப்பட்ட நாட்களிலே நாம் ஒரு நாள் கொண்டு உங்களுடைய பார்வைக்கு வைப்போம். நிச்சயமாக அனைவருடைய பாராட்டுகளையும் அது பெற்றிருக்கிறது. கண்டிப்பாக நிச்சயமாக நமது பங்கிற்கு இது தேவை. பெரிய பங்கு, பெரிய ஆலயம்,
அப்படி என்று பார்க்கின்ற போது இது தேவை என்ற ஒரு நிலையில்தான் இதை நாம் செய்திருக்கிறோம். ஆகவே அதற்கான இடத்தையும் அழகாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு பிறகு யாருக்கும் எந்த சுமையும் வராது என்ற ஒரு சூழ்நிலையில் இதை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அந்த விதத்தில் இந்த புதிய தேருக்கு லைட்ஸ், பர்மனெண்ட் லைட்ஸ் அப்படி என்று யாராவது கொடுப்பீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குட்டமலையான் ஜேசுதாஸ் ரொசாலின் அவர்கள் முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது 1 லட்சம் கண்டிப்பாக வரும் என்று நினைக்கிறேன். அவை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிப்போம். அதே போன்று இங்கே ஆலயத்திலே அழகு விளக்கு, சங்கிலியர் விளக்கை நமது குந்தையன் லில்லி திரேஸ்மரி ஜார்ஜ் அமல்நாதன் குடும்பத்தார் கொடுத்திருக்கிறார்கள். அதை நாம் நேரம் இருக்கின்ற பொழுது பொருத்தி பார்ப்போம். அவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துதல்களையும் பாராட்டுதலையும் தெரிவிப்போம். அதே போன்று இந்த வாரத்தில் நமக்கு இந்த தேருக்காக நன்கொடை கொடுத்தவர்கள் ஒரு 5 பேர் இருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் நான் படித்து விடுகிறேன். இந்த வாரத்தில் மட்டும், மற்றவர்கள் இருப்பார்கள், நாம் இதில் போடுவோம். ஆகவே இந்த வாரத்தில் கொடுத்தவர்கள் மட்டும்: சின்ன குழந்தை தெய்வ திரு அமலநாதன் கிளாரா மகள் அமலோற்ப மேரி ரூபாய் 10,000, சென்னை மாதவன் ஷாம்லி தேவ்லஷ்மணன் தான்வி ரூபாய் 1000, பெங்களூர் தங்கராஜ் சோஃபியா ரூபாய் 1000, கக்கனூர் சக்கரையாஸ் அருள்ஜோதி மதுமித்தா ரூபாய் 5000, வேட்டவலம் முனியம்மாள் ஆறுமுகம் ரூபாய் 1000, வெரியன் பிரான்சிஸ் விமல் ஜெனிவா ஜாஸ்மின் மரியா துபாய் ரூபாய் 60,000. இவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிப்போம். நிச்சயமாக இறைவன் பலரின் மூலமாக நமது பங்கின் வளர்ச்சிக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த முதல் நாளில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே தொடர்ந்து நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். அதே போன்று இன்றைய நாளில் கொடியை, இவருடைய பெயர் நான் சொல்லவில்லை, அதனால் நான் சொல்லிவிடுகிறேன். கொடியை உபயம் செய்த ஏ அவின்ராஜ் ஜாஸ்மின் மேரி, செலின்ராஜ் சுசை ஏஞ்சலின் மேரி. அதே போன்று இந்த கொடியை அழகாக மடித்து தைத்து கொடுத்தவர்கள் சின்னக்கடை தெரு முருகன் டெய்லர் இவருக்கும், அதே போன்று திருவிழா பத்திரிகை ஏ அந்தோனிராஜ் ஜெயராணி குடும்பத்தார், டி கத்திரண்டம்மாள் குடும்பத்தார் இவர்களுக்கும், அப்பம் மற்றும் ரசம் கிரேசி ஜோசப் பத்மா மாணிக்கம் இவர்களுக்கும் நாம் கரவொலி எழுப்பி நமது வாழ்த்துதல்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவிப்போம். மற்றவருடைய பெயர்கள் பத்திரிகையில் இருக்கிறது. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை படித்து விட்டேன். இவர்கள் பெயர்கள் மட்டும் நான் படிக்கவில்லை. ஆகவே இந்த முதல் நாளில் இவர்களை நாம் நன்றியோடு நினைத்து பார்த்து தொடர்ச்சியாக இறைவன் நம் ஊருக்கும் பங்கில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து அன்னை மரியாளிடத்திலும் சூசை தந்தையிடத்திலும் நாம் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, நாளைய தினம் பத்திரிகையில் இருக்கிறது. தயவு கூர்ந்து அதை பின்பற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை 7 மணிக்கு மலைக்கோவிலில் கொடியேற்றம், திருப்பயண திருப்பலி. தலைமை ஏற்பவர் அருள் தந்தை ஏ குழந்தை இயேசுராஜன், CMF இணை இயக்குனர், கிளரிஷியன் ஊடகம், சென்னை, நமது மண்ணின் மைந்தர் அவர்கள். சிந்தனை புனித சூசை நமது வாழ்வின் மாதிரி. நாளைய தினத்தை சிறப்பிப்பவர்கள், காலை திருப்பலி சிறப்பிப்பவர்கள் புனித சூசையப்பர் சபை முன்னாள் இராணுவ சங்கத்தினர். தயவு கூர்ந்து முன்னதாக வந்து நமது தேரை அழைத்து செல்ல புனித சூசையப்பர் சபையும் முன்னாள் இராணுவ சங்கத்தினரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாலை 5:30 மணிக்கு தேர் பவனி நவநாள் திருப்பலி. தலைமை அருள் தந்தை M பெர்னாடின் செல்வதுரை OSM, பங்கு தந்தை முப்பனையூர் சிவகங்கை மறைமாவட்டம். அருள் தந்தை நமது மண்ணின் மைந்தர் அவர்கள். சிந்தனை அன்னை மரியாள் இறை திருவுளத்தை ஏற்று வாழ்ந்தவர். நாளை தினம் சிறப்பிப்பவர்கள் புனித சின்னப்பர், புனித இருதய அன்னை அன்பியங்கள். ஆகவே இந்த 2 அன்பியங்களும் தயார் நிலையில் காலையில் உதவி பங்கு தந்தையிடத்தில் வந்து இறை சிந்தனைகளை பெற்றுக்கொண்டு நல்ல முறையில் பயிற்சி செய்து இறை வழி நடத்தி செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒவ்வொருவருக்கும் நம் அன்னையினுடைய ஆசிரும் நம் சூசை தந்தையினுடைய வழிகாட்டுதலும் நிறைவாக கிடைக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி கூறுகின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அன்னையின் அன்பு பக்தர்களே,
இந்த திருவிழாவின் முதல் நாளில் இந்த திருப்பலியை நிறைவேற்றி இறை அருளை உங்களோடு சேர்ந்து பெற்றுச் செல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த முதல் நாளில் திருப்பலி நிறைவேற்றி கொடியேற்றுவதற்காக என்னை அழைத்ததற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக பாசத்திற்குரிய நம்முடைய பங்கு தந்தை, இந்த மறைக்கோட்டத்தினுடைய அதிபர் தந்தை அவர்கள் பேரருட் திரு ஆரோக்கியசாமி இந்த வருடம் நம்முடைய மண்ணின் மைந்தர்களை எல்லாம் அழைத்து நமக்கு பெருமை சேர்க்கவிருக்கின்றார். குறிப்பாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் மிக நெருக்கமான நண்பராக இருந்திருக்கிறார். கடந்த 5 வருடங்களாக அவருடைய பாசத்தை நான் பார்த்திருக்கிறேன். என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். நான் வளர வேண்டும் என்று மிகுந்த ஆசைப்பட்டவர், அதற்காக ஜெபித்தவர், அதற்காக என்னோடு உடனிருந்தவர். எனவே இந்த நேரத்திலே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவரோடு சேர்ந்து உழைக்கின்ற உதவி பங்கு தந்தை, அதைவிட நம்முடைய பங்கு பேரவை, ஊர் பெரியவர்கள், நாங்கள் பெருமை மிக்கவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள்தான். இந்த வேட்டவலம் மண்ணில் பிறந்ததால்தான் இப்படி பெருமை மிக்கவர்களாக இருக்க முடிகிறது. நீங்கள் கொடுத்த விசுவாசம், நம்பிக்கை, நம் பெற்றோர், நம் முன்னோர் கொடுத்த அந்த நம்பிக்கையும் விசுவாசம்தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் பல குருக்களும் கன்னியர்களும் இந்த ஊரிலிருந்து உருவாகி உலகெங்கும் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நல்ல நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்னும் இறை அழைத்தல் நம்முடைய ஊரில் வளர வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயின் உதவியை பெற்றுக்கொள்வதாக இவ்வாறு இத்திரு அவை நற்செய்தி பறைசாற்றலால் எல்லா மக்களினத்தாருக்கும் கற்பிக்கவும் உலகெல்லாம் ஆவியாவரின் பொழிவால் நிரப்பப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உன் வாழ்வே நம்பிக்கை பயணமல்லோ, உன் வழி துணையே சுகமல்லோ. உன் வாழ்வே நம்பிக்கை பயணமல்லோ, உன் வழி துணையே சுகமல்லோ. ஞானிகள் வணங்கிட மீட்பரை தந்தாய், நீ ஞானத்தின் தேவன் ஆலயமே. ஞானிகள் வணங்கிட மீட்பரை தந்தாய், நீ ஞானத்தின் தேவன் ஆலயமே. புது வழி காட்டும் விண்மீனே வாழ்த்துகிறோம். புது வழி காட்டும் விண்மீனே
இங்கே வர